கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தில் கப்பலிடாமல் நீதியை பிரசங்கித்தவர்களாகிய யோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்திற்கு ஜடப்பிள்ளைக்கு வர சொல்லி பூர்வ உலகத்தையும் கப்பலிடாமல் நீதியை பிரசங்கித்தவன் நோவா. நோவா என்ன பிரசங்கித்தான் என்றால், நோவா நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்த நோவா 8 பேர், நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர் நினைந்தோருக்கு ஜல பிரளயத்தை வரப்பண்ணி பூர்வ உலகத்தில் தப்பவில்லை. உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருந்தது. மனுஷனை உண்டாக்கினது தேவனுக்கு விஷயமாயிருந்தது. ஆகவே என்ன செய்தா, நோவாவிடத்திலே சொன்னான், ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதனுடைய அளவுகள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அந்த அளவுகளின்படி எல்லா ஒரு ஜோடி எல்லா மிருகங்களையும், காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள், சுத்தமானவை அசுத்தமானவை எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள். அவன் செய்த பேழைக்குள்ளாய் எத்தனை யானைகள், காண்டாமிருகங்கள், ஒட்டகச்சிவிகள் சேர்க்கப்பட முடியும். எல்லாவற்றையும் சிறிதாக்கி இருப்பார். எல்லாவற்றையும் சிறிதாக்கி அதற்குள்ளே வைத்திருப்பார். இல்லை என்றால் அவ்வளவு நாட்கள், 120 நாட்கள் அங்கே தண்ணீர் இருக்கும்போது அவ்வளவு நாட்கள் அங்கே அவர்களுக்கு ஆகாரம் வாய்ப்பு கிடையாது. மிக சிறிதாக இருப்பார். உணவுகள் கொஞ்சமாய் தேவைப்பட்டிருக்கும். நோவா பிரசங்கித்தான். எண்ணத்தை பிரசங்கித்தான். நோவா நீதியை பிரசங்கித்தான். இவன் பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள்? நோவா சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம். அவருடைய கற்பனைகள் அல்ல, அவனுடைய மன விருப்பம் அல்ல. நோவா சொன்னது தேவனிடத்திலே வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு சொன்னான். நீதியை பிரசங்கித்தான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீதியை பொறுமையோடு காத்திருந்து தீர்ப்பையாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 8 பேர் மட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நோவா முதலான 8 பேர் மட்டும். நோவாவுடைய பிரசங்கத்துல 8 பேர் தான் காக்கப்பட்டார். அவன் பண்ணினது நீதி, அவன் சொன்னது தீர்க்க தரிசனம், அவன் சொன்னது தேவனுடைய வார்த்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணார். பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணான். இந்த பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஏன் ஒரு இடத்துல கூட்டம் குவிகிறது? ஏன் ஒரு இடத்துல கூட்டம் குவிய? அவரவர்களுடைய மனம் திறந்து கொடுத்து ஏற்றுக்கொள்வார்களானால் அங்கே அர்ப்பணிப்பு உண்டாயிருக்கு, ஜனங்கள் வரும். பாஸ்டர் சொன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் செரிமானம் ஆகாது எதிர்க்கும். சாப்பிடுற சாப்பாடானாலும் அப்படித்தான், கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையானாலும் அப்படித்தான். கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை செரிமானம் நமக்குள் செரிக்கணும். செரிக்கவில்லை என்றால் அது எதிர்த்து நிற்கும். குற்றம் கண்டுபிடிக்கும், குறைகளை கண்டுபிடிக்கும், குறை சொல். தேவனுடைய வார்த்தையை
உட்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளணும். நோவாவுடைய பிரசங்கத்தை ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை எத்தனை பேர் குறைச்சாங்களோ ஒருவர் கூட, உலக ஜனங்கள் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்ட, அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம் 8 பேர் ரட்சிக்கப்பட்டார். தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படும் பொழுது எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எத்தனையோ பேர் அற்புதங்களை பெற்றிருக்கிறார். மாம்ச சரீர பிரகாரமாக எத்தனையோ பேர் உதவிகளை கூட பெற்றிருக்கிறார். அந்த அற்புதங்களை பெற்றவர்கள், உதவிகளை பெற்றவர்கள் இந்த இடத்துல சிலர் இல்லை. என்ன காரணம்? காரணம் வந்து காரணம் இல்லாமல் உண்டு. காரணத்தை தேடுவது எங்க போகணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை எங்கே கிடைக்கிறதோ அங்கேதான் போகணும். எத்தனையோ கிறிஸ்துக்கள் உண்டு, நல்ல கிறிஸ்தவர்கள் உண்டு, நல்ல கிறிஸ்தவர்கள் உண்டு, நல்ல தீர்க்கதரிசிகள் உண்டு, நல்ல தீர்க்கதரிசிகள் உண்டு, மெய்யாகவே ஆளுகளாய் உண்டு, ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்பதை வேதத்தோடு ஒப்பிட்டு அடையாளம் கண்டு அங்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். என்னை 30 வருஷத்துல எதிர்த்தது ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு விசுவாசம் எதிர்த்தது. என்னடா கேட்டுச்சு. வீட்டுக்காரங்க குறுக்க பேசினார், நீ அந்த வழியா வந்தீங்களா, இந்த சுடுகாட்டு நான் இருக்கு அந்த வழியா வந்தீங்களா. அந்த பிசாசு துறந்த 3 நாள் ஆச்சு. அம்மாவுக்கு 2 முறை பேய் திறக்கணும், மகளுக்கு 2 முறை பேய் திறக்கணும். முதல் முறை திறக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2வது முறை திறக்கும் போது 3 நாள் ஆச்சு. கட்டினமா எதிர்ப்பு இல்லை, இல்லை. உடம்புல எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் ரியாக்ஷன். சிரமம் பண்ணணும், போதுமான நோய் சக்தி உண்டாகணும், எல்லாம் சரியாச்சு. காரணங்களை தேடி இல்லை, இன்னும் உதவி செய்த அவங்க இல்லை. வார்த்தை தேவனுடையதான் என்று ஆராய்ந்து அறிகிறோம். இங்க போனா என்ன கிடைக்கும், இங்க போனா என்ன கிடைக்கும், எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்கிறது, வேறு எங்கேயுமே இல்லைன்னு நாங்கள் சொல்றோம். தேவனுடைய வார்த்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆதாயத்திற்காக வராது. தேவனுடைய வார்த்தை அடிமைப்படுத்துகிறதுக்காக வராது. தேவனுடைய வார்த்தை ஆத்ம பிரயோஜனத்துக்காக தான் வரும். ஆயிரக்கணக்கான சபை உள்ள ஒரு சபையில கர்த்தர் ஆண்டவரோட பேசினார். 8000 பேர் 10,000 8000 பேர் உள்ள ஊழியத்துல அந்த ஊழியக்காக பேசினார். 8000 பேர், இதுல 8 பேர் தான் பரலோகத்துக்கு வருவாங்க. நாயத்துக்கு பின்னால 8 பேர் தான். அந்த 8 பேர்ல நீ இல்லைன்னா ஊழியக்காரரை பார்த்து, இன்றைக்கு ஊழியக்காரருடைய நிலை என்ன, ஜனங்களுடைய நிலை என்ன? ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக பிரசங்கமா, கை தட்டுவதோ ஆர்ப்பரிப்பதோ ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காகவா? ஊழியக்காரர்கள் ஆவிக்குள் நிறைந்து நடந்துற ஊழியக்காரர்கள் எல்லாம் உண்டு. பிசிக்கல் டேலண்ட் எல்லாம் உண்டு. பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர்னா பிசிக்கல் எஜுகேஷனல் டீச்சர், ஸ்கூல்ல இருப்பாங்க. பிசிக்கல் டைரக்டர்னா பிசிக்கல் டைரக்டர், பிசிக்கல் இயக்குனர், எக்ஸசைஸ், அப்படியும் நிறைய உண்டு, இப்படியும் நிறைய உண்டு. எல்லாவற்றையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஜனங்கள் பெரிய கூட்டம் வருகிறார்களா, நல்லது, வேதம் அதை ஆதரிக்கிறது. வேதத்திலே அப்படி நடந்திருக்கிறது. ஜனங்களே வரலையா, பெருப்பிரசங்கம் பண்றாங்க. எத்தனையோ பேர் பெருப்பிரசங்கத்திலே தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டார்கள்.
அப்போ ஒரு ஆத்மாவோட ரட்சிக்கப்படலையா? ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் வயதானவர், மிகவும் வயதாகிவிட்டது. இந்த வயதான போதுல இந்த சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள்ட்ட ஒன்று பேசணுவான்னு சொல்லி கூப்பிட்டு, உங்களை ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க போயிருங்க, வேற ஊழியக்காரரை ஏற்படுத்திக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த போது ஒரு மனசு ரொம்ப கஷ்டம். வயதாகி அனுபவம் உள்ள ஊழியக்காரர்கள் கிடைப்பது பாக்கியம். பல விதமான அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கும், உலக பிரகாரம் வாழ்க்கையிலும் அனுபவங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர் கிடைப்பது அரிது. கடைசியாக யாரோ ஒரு பையன் சும்மா எப்பாவது சபைக்கு வரும் ஏதோ சொல்லி அவன் சபைக்கு வந்துட்டான். சரி சொல்லி சபை விட்டு போகும்போது பின்னாடி சட்டையை பிடிச்சி எழுதான். பார்த்தா அந்த பையன், ஐயா உங்களால் நான் ரசிக்கப்பட்டேன், சபைக்கே வராம என்னைக்காவது ரசிக்கப்பட்டேன், நீங்க போறீங்க ஐயா? இல்லப்பா சபை நம்மள வேண்டாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப அவர் விசுவாசியா வந்து உட்கார்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு நாள் கழிச்சு ஒரு ஊழியர்கள் வர்றா கூட்டம் அந்த இந்த பையன் ஸ்டார்ட் சொல்லணும். இந்த ஊழியர்காரர் பேர் சொல்லி இவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை சட்டையை கொடுத்து கடைசியா சொல்லிட்டு போனேன் அப்படின்ற சாட்சியை சொல்றேன். கூட்டங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. ஆவாயின் நாட்கள்ல ஒருத்தங்க ரட்சிக்கப்படல. ஆனா என்ன செய்தாருன்னா, அந்த ஆவியிலே இயேசு கிறிஸ்து மரித்த நாளிலே அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப அவர்களுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பு இருந்தது. நோவாவின் நாட்களிலே கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பு இருந்தது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராய் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். ஒருவேளை அந்த ஆவிகளில் எத்தனை மனம் திரும்பினதோ அவைகளுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு அரிதான விஷயம். பேதுரு முதல் அபிஷேகத்தை பெற்று ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று முதல் எழுந்து அவன் பிரசங்கித்த பொழுது அந்த இடத்துல அக்னிமயமான நாவல் பெரிய அனைவரோடு மேல் இறங்கும் போது அவர் பல விதமான பாஷைகளை பேசினார். கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டார். அப்படியே எழுந்து பேதுரு பிரசங்கித்தான். பிரசங்கத்தை கேட்ட பொழுது அவருடைய வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஜீரணிக்க முடியாதவர்கள், சிரிக்க முடியாதவர்கள், அவருடைய வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அந்நியோன்யத்திலே அப்பம் விற்குதலிலே ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன் பயம் உண்டாயிற்று? எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்வதற்கு நிறைய பேருக்கு ஆசைதான். அப்போஸ்தலனுடைய அடையாளம் என்ன? அப்போஸ்தலனுடைய வார்த்தையிலே பிரசங்கத்திலே
தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அப்போஸ்தலன் என்றால் அவனை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தணும், அவனை கொண்டு அற்புதங்களை செய்யணும், அவனை கொண்டு கர்த்தர் அடையாளங்களை செய்யும். அவன்தான் அப்போஸ்தலன். 2ஆம் அதிகாரம் 3-4 அதே அப்போஸ்தலன். அக்கினிமயமான நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவருக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேரும் வந்து அமர்ந்தது தெரியுது. அக்கினிமயமான நாவுகள் கண்ணு தெரியுது. இது என்னன்னு அவங்களுக்கு தெரியல, இதுவரைக்கும் அதை பார்த்ததே இல்லை. என்ன ஆகுது, கடைசி இவங்க தலைமையிலே வந்து அது வந்து உட்காருது. எல்லாரும் ஆவியின் நிரம்புறாங்க, எல்லாரும் ஆவியின் நிரம்புறாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறார்கள், பல விதமான பாஷைகளை பேசுகிறார்கள். பேதுரு பிரசங்கித்தார். இங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் கைகளினாலே அதிகமான பயங்கரமான அற்புதங்களும் அடையாளம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, ஜனங்கள் எல்லாரும் பயப்படத்தக்கதாக, எல்லாரும் பயப்படத்தக்கதான அற்புதங்கள் அடையாளங்கள் இங்கே நடந்தது. அந்த நாள்ல உபாகம் 31ஆம் அதிகாரம் 7-8 பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாய் இரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே யோசுவாவை அழைத்து, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆவியானவர் எப்படி கிரியித்தார்? தனி நபரை கொண்டு கிரியித்தார். முதலாவது மோசேயை கொண்டு கிரியை செய்தார், அற்புதத்தை செய்தார், ஜனங்களை நடத்தினார். பின்பு எலியாவை கொண்டு, பின்பு யோசுவாவை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். எலியாவை கொண்டு கர்த்தர் நடத்தினார், அற்புதங்களை செய்தார். எலியாவிலே கர்த்தருடைய ஆவி பலமாய் இருந்தது. சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய் இருந்தது. எலிசாவின் மேல தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அந்த எலியாவுடைய சாவியின் வழியாக கர்த்தர் எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். அந்த நாட்களிலே ஒரு தனி நபரை தான் அபிஷேகம் பண்ணினார். தனி நபரை அபிஷேகம் பண்ணி தேவனுடைய ஜனங்களை நடத்தினார், அந்த தேசத்தை நடத்தினார். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நபரையும் அபிஷேகித்தார். அவரவருடைய அழைப்பு என்னவோ, அவரவருடைய ஊழியங்கள் என்னவோ, அதற்கேற்றபடி ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதற்கேற்ற அபிஷேகத்தை அவரவருக்கு கொடுத்திருக்கிறார். அவரவர் தங்களுடைய பாதையிலே செல்லாதபடிக்கு அவர்களுக்கு அதிக மரியாதை இருக்கிறது, அவர்களுக்கு அதிக பொருளாதாரம் கிடைக்கிறது. ஆகவே அவர்களை போல நாம் செயல்பட வேண்டும் என்று பாதை மாறி போகிறது. அதிகமான பிரச்சனையா இருக்கிறது. பாதை மாறி போகும்போது தன்னுடைய ஊழியர்களை விட்டு விடுகிறார். ஒரு சிலரை பாருங்க, இன்னொரு ஊழியக்காரர் மாதிரியே பேசுவார். அந்த மாதிரிதான் பேசுவோம், பார்த்துருவோம். பெரிய ஊழியக்காரர் மாதிரி இவர் பேசுவார், அதை பார்த்துருக்கோம். இவர் பேசுற மாதிரியே இன்னொரு ஊழியக்காரர் பேசுறாரு, இதையும் பார்த்துருக்கோம். இதே குரல்ல அவரை போலவே அவர் பாட்டு பண்ண கேட்க நல்லா இருக்கு. அவர் பாடுற மாதிரி இவர் மூணுல பாடினா
நாய் ஓட விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஆர்வம் அப்படி இருக்கு. அவரை போலவே பேச வேண்டும், பாட வேண்டும் என்பதல்ல, நாம் நமக்கு என்ன நியமித்திருக்கிறதோ அதை போல பாட வேண்டும், அதை போல பேச வேண்டும். நமக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு தோணி கொடுத்திருக்கிறார். கட்டுப்படுத்தி இன்னொருவரை போல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை கொடுத்திருக்கிறார். அந்த பாதை வேற வேற பாதையா இருக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, அந்த ஊருக்கு சென்னை போகணும்னா உங்களுடைய பாதை வேற. இங்க நாங்க இருக்கோம், சென்னை போகணும், இந்த பாதை வேற. இன்னொரு ஊர்ல இருக்கீங்க, உங்க பாதை வேற. அப்போ பாதைகள் வேற, போய் சேர வேண்டிய இடம் ஒன்று. நம்முடைய அழைப்பு எது, ஓடைவது நம்ம எந்த ஸ்தானத்துல வைத்திருந்தா அங்க இருந்து நம்ம பரவ போவோம். அப்ப அதுக்கு நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை எது, அதுல தான் அங்க போய் சேர முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் போராடுறதுக்காக அந்த பாதையில போனா போக முடியாது. அவர் அங்கிருந்து அந்த ஊருக்கு போறாரு, ஆனா நான் அதே பாதையில போகணும்னா எத்தனையோ மைல் கடந்து வர வேண்டியது இருக்கும். அங்க போய் என்ன வேலையோ அந்த வேலையை தாண்டி அப்புறமா போய் சேரும். குறித்த வேலையை குறித்த நேரத்தில் செய்யணும், கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும், குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்யணும். கொடுக்கப்படுகிற நேரம், கொடுக்கப்படுகிற வேலை, கொடுக்கப்படுகிற எல்லை கோடு, இதற்குள் இருந்தால் நாம் உயர்த்தப்படுவோம். இன்னைக்கு சில ஊழியர்காலத்தில் கொடுக்கப்படுகிற நேரங்கள் கிடையாது. 10 நிமிஷம் பேசுனா அரை மணி நேரம் பேசுவோம், அரை மணி நேரம் பேசுனா 1.5 மணி நேரம் பேசுவோம். இதெல்லாம் ஒழுங்க கேட்டு 10 நிமிஷத்துல சொல்லலாம். உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், அவரை ஏற்றுக்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படி ஒரு வசனத்தை சொல்லி 10 நிமிஷத்துல பேசலாம். 1.5 மணி நேரம் பேசலாம். 10 நிமிஷமும் நாங்க பேசியிருக்கோம், 3.5 மணி நேரமும் பேசியிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க செய்து கொடுங்க. எப்படி நாம் பேசினாலும் அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எந்த அளவுக்கு பார்த்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை எவ்வளவு உற்சவமாக போறோம். நாம் சொல்லுற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருதயங்களிலே கிரியை செய்யணும். எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டு போறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கிரியை செய்யணும். நான் நல்லா பிரசங்கம் பண்ணினேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு சொல்லி போனா கேட்கும் போது நல்லா இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சு என்ன பிரசங்கம் கேட்டுப்போம், சாயங்காலம் கேட்டுப்பாரு என்ன பிரசங்கம், நல்ல பிரசங்கமா, நல்ல பிரசங்கமா, நல்ல பிரசங்கம், என்னமோ பிரசங்கம். ஏன்னா அவர் தோல்வி சொல்லியிருக்காரு, அந்த சபையில பிரசங்கம் பண்ணாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணாங்க, என்னென்ன பிரசங்கம் பண்ணா, என்னமோ பிரசங்கம் பண்ணாங்க, நல்ல பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அவரால் சொல்லவே முடியல. இவர் சரியா கவனிக்கலையா, இல்லை அவங்க சரியா ஜபம் இல்லையா, 2 பக்கம் ஏதோ ஒரு இடத்துல தவறு. சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி. ஒரு சகோதரன் பாபநாசத்துல அவர் நினைச்சு அன்னைக்கு போனப்ப பார்த்தேன், ஒரே ஜபத்துல ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னார். வழியில பார்த்தாரு, PWல ஒர்க் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சாரு. பார்த்து பிரைஸ்லா சொன்னார், நீங்க யார் பிரதர் சொல்லி நின்றப்போ நீங்க பாபநாசம் பார்த்தீங்க, வேலு, இந்த சகோதர பேர் வேலு, கௌரி இந்த வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அங்கே நான் இருந்தேன், அவர் இருந்த ஞாபகம், நான் இருந்தேன், நீங்கள் ஜெபம், ஒரே ஜெபத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா அங்க ஆத்மநாசத்தில் இருக்கார். என்ன எங்க இருக்கீங்கன்னா, நான் வேலையை விட்டு ஊழிக்கு வந்துடுறேன். இப்போ எங்கேயோ வேலை ஒரு மாநிலத்தில் ஊழிக்கு இருக்கார். அவருக்கு தான் சுவிசேஷம் பண்ணல சொல்லல. ஆனா அந்த பண்ண ஜெபம் நல்லா ஞாபகம் இருக்கு. வானத்தை பூமி உண்டாக்கி, நாங்கள் காண்கிற யாவற்றையும் உண்டாக்கி, அவை அனுதினமும் கவனமாய் நடந்து வருகிற சர்வ வல்லமையுள்ள இயேசுவே அப்படின்னு ஆரம்பிச்சு. அது ஞாபகம். இந்த வார்த்தை அந்த வாலிபனுடைய மனசுல கிரியை செஞ்சு அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழிக்கப்பட்டார். எங்கோ ஏதோ ஏதோ மாநிலத்தில் தெலுங்கு தேசத்துலயே என்னன்னு தெரியல, ஏதோ வேற
எதுக்கு சொல்றேன்னா ஒரு வார்த்தை கூட ப்ளீஸ், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பிரச்சனை தான் பண்ணோம். எத்தனை மணி நேரம் பண்ணானோ தெரியுது. ஒரே பிரச்சனை 3000 பேர் 10 நிமிஷம் பண்ண சொன்னா 10 நிமிஷம் பண்ணா போதும். அதை மீறி பண்ணனா அது அதிக பிரச்சனை. அதிக பிரச்சனைத்தனம் யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். நேரம், வேலை, எல்லைக்கோடு ரொம்ப முக்கியம். அடுத்த வேலை போய் நம்ம நமக்கு ஒரு எல்லைக்கோடு போக வேண்டாம். சத்தியத்தில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எல்லைக்கோடு உண்டு. அந்த கோட்டுக்குள் இருந்தால் இவ்வளவு சுகம் உண்டு, இவ்வளவு சுகம் உண்டு, இன்பம் உண்டு. கொடுக்கப்பட்ட எல்லைக்கோட்டுக்குள் இருந்தால் வெளியே பார்த்தா கஷ்டமா தான் தெரியும். உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த நாட்கள்ல தேவன் தனி நபரை அபிஷேகித்து, தனி நபரை ஒரு தேசத்துக்கு ஒருவன். எலியாவின் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எலியா ஒருத்தன், எலிசாவின் நாட்கள்ல எலிசா ஒருத்தன், மோசே நாட்டில் மோசே ஒருத்தன், யோசுவா நாட்டில் யோசுவா ஒருத்தன், சிம்சோன் நாட்டில் சிம்சோன் ஒருத்தன். அப்படி இருந்த நான் இப்பொழுது எல்லோரையும் அபிஷேகித்திருக்கிறான், எல்லாருக்கும் ஓலை கொடுத்திருக்கிறான், எல்லாரும் ஓலை செய்யலாம். ஜெபம் பண்ணுற ஊழியம், சபையை காக்கிற ஊழியம், ஊழியத்தில் சபையில என்ன பொறுப்பு? ஆத்மா ஆதாயம் செய்வது, ஆத்மாவை நடத்துவது, சபை நடத்துவது, உடல்முறை என்ன ஊழியமோ அதை மட்டும் செஞ்சார். அதிலே தேவன் பெரியவர். இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்தபடியினால நாம் ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 36வது. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தார். நசரேயனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தார். இங்கே ஒரு குருடன், அவனை தான் பத்திமேல் மதியேறு சொல்லணும். குருடன் உட்கார்ந்து இருக்கான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன சத்தம் கேட்டான். அந்த இறைச்சல் எப்படி இருக்கிறது பார்க்குறீங்கள. ரோட்ல ஜனங்கள் ஒரு 20 பேர் சேர்ந்து போனா எவ்வளவு சத்தம் இருக்கும், எவ்வளவு சத்தம் இருக்கும். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த சத்தம் எப்படி இருக்கும்? அவ்வளவு சத்தம் வரும். ஜனம் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்போர் பேசாமல் இருக்கும்படி அவன் அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அந்த இடத்துல எவ்வளவு பெரிய இறைச்சல் உண்டாயிருக்கிறது. எல்லாம் ஒரே ஆர்வாரமா இருக்கும். அவர் பாட்டு போயிட்டு இருப்பார். இவங்களுக்குள்ள சண்டை வரும். பார்த்துருக்கீங்களா? கூட்டத்துல அவங்க பாட்டு கல்யாண கூட்டி தான் போய்ப்பாங்க. அவர் தொண்டையிலே கத்தி பரிசனம் பண்ணிட்டு இருப்பார். எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா பேசி இருப்பாங்க. ஒருத்தர் கல்யாணத்துல தான் பிரசனத்தை யாரும் கவனிப்பாங்க. இதுல பின்னால போறவங்க எப்படி இறைச்சலா இருக்கும். இவ்வளவு இறைச்சல்ல பொருளுடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய காதிலே கேட்டது. மனுஷனாகவும் இருந்தான், தேவனாகவும். அந்த கூட்டத்துல மற்றவர்கள் எல்லாரும் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். யார் அதட்டி இருப்பா? அந்த கடைசியில் இருக்கிறவங்க ஓடி அதட்டி இருக்க மாட்டாங்க. போர்ல உட்கார்ந்து இந்த கூட்டத்துல முன்னாடியே இருக்கிறவங்க சொல்லி அவ்வளவு திரளான கூட்டத்துல இவன் கூப்பிட்ட சத்தம் இயேசுடைய காதிலே. நம்ம எல்லாரும் கூப்பிடுற சத்தம் இயேசுவுக்கு கேட்கிறதா?
நம்மளை யாரையாவது ஜெபம் பண்ண சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் எழுப்பி விடுறாரா? அப்படிப்பட்டவர் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான். ஏன் எழுப்பிடுறாரு தெரியுமா? உங்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கும். யாரையாவது பார்த்து ஒரு அப்ளிகேஷன் கூட ஒரு வேலை இருக்கு, அப்ளிகேஷன் கொடு அப்படின்னு ஒரு எம்டி சொல்றாருன்னா அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். வேலைக்கு சேர்த்தா உண்மையா நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், ஒரு டாக்டர் நான் ஓடிட்டு போறேன்னா விடமாட்டேன். ஏன்னா உண்மையா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்ட வேலை செஞ்சா ஓடி செய்யணும். நீ மாசத்துல ஒரு நாளைக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஏன்ட வேலை செஞ்சா ஓடி செய்யணும் சொல்லிட்டு இவற்றை வேலை செஞ்சா ஓடி செய்யணும். இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தஞ்சாவூர் வந்தது. இல்லைன்னா நான் இப்போது தான் ஓடி. அப்போ அவருக்கு நான் எவ்வளவு பிரயோஜனமா இருந்தேன். சொந்தக்கார ஒருத்தர் நான் எதிர்த்துட்டேன். முக்கியமானவர் யாரா இருந்தாலும் அநீதியா பேசினா நான் எதிர்த்துருவேன். கையா யாரா எனக்கு என்ன அவங்க சொல்லியா சார் ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு பெரிய பசங்க போகலாம் பயப்படுற அவசியம் கிடையாது. அப்படி அதையும் சொல்லியாச்சு. வேலையை விட்டு நான் இங்க எவ்வளவு பிரயோஜனமா இருந்தா அவருக்கு தான். அவன் முதல்ல ரொம்ப பெரியப்பா டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலாம், அவனை விட முடியாது பெரியப்பா. என்னங்க அவ்வளவு விஷயம் இருக்கு. இவர் நான் தான் கிளினிக் பார்த்தேன். அப்போ டைரக்டா ஒரு எம்டி ஒருத்தரை பார்த்து ஒரு அப்ளிகேஷன் கொடு, ஒரு வேக்கண்ட் கொடு ஒருத்தரை பார்த்து சொன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கும். எத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்தாலும் இந்த பேர் முன்னாடியே குறிச்சு வச்சுருவாங்க, டைப் பண்ணி அப்பாயிண்ட். அப்போ ஒருத்தர் வந்து எழுப்பி அந்த நேரத்தில் வந்து ஆணவர் எழுப்பி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார்னா அவருடைய ஜெபம் எவ்வளவு ஒரு பிரியமா இருக்கு. அப்படிப்பட்டவரை எழுப்பி விடுவார். நல்ல ஜெபம் படுங்க, ஜெப சிந்தையோட படுங்க. இப்ப பார்த்தாலும் ஜெப சிந்தையிலேயே காலையில தேவன் எழுப்பிடும். எப்படி வேணா எழுப்புவார். பேரை சொல்லி கூப்பிடுவான், தட்டி எழுப்புவான். எப்படி வேணா எழுப்பார், தட்டி எழுப்பார். இப்போ பாவத்தில் எழுப்புறார். ஆனால் எழுப்பி விடுவார். ஜெபம் அது பிரியமா இருந்தால் அவர் எழுப்பிவிட்டு அவர் ஜெபம் அது பிரியம் என்று கண்டுகொள்ளுங்கள். விட்டுறாதீங்க. டைம் ஜெபம் தான் விட்டுறாங்க. ஏன் நம்ம ஜெபம் அவருக்கு பிரியம்னா நம்ம கேட்கறது நடக்கும். நாம் அவருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுத்தா பழிவாங்க எண்ணம் நமக்குள்ள இருக்காது. நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆசீர்வாதமான எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். மற்றொரு பாதிக்கப்பட வேண்டும் எண்ணம் நமக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள் எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணாங்க. தன்னுடைய ஆர்வத்தினால எழுந்து ஜெபம் பண்ணினாலும் அதிகாலையிலே தேடுகிறோம் என்னை கண்டடைவான்னு சொல்லிட்டார். காலை தோறும் புதிய திருவை பொழிச்சியோர் அவர் பொழித்தோடு தான் நின்றார். தேடுள்ள கிடைக்கும். எந்திரிச்சு நீ வாங்கிக்கோ, இந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ, உனக்கு தேவையான ஜெபம் பண்ண என்று எழுப்புகிறார் என்று சொன்னார். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாட்டி வந்துட்டோம். என்ன சொல்லுவோம்? நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லைன்னா பரவாயில்ல, ஆரம்பிச்சா முழுசா செய்ய செய்யலன்னா பரவாயில்ல, அதோடைய எதை செஞ்சாலும் முழுசா செய்ய முடியும். அப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். வராமத்தப்போ ஒண்ணு வந்துட்டோம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்குவோம். நல்லா படிப்போம், நல்லா ஜெபம் முழுசா தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டோம், தெரிஞ்சதை செய்ய ஆரம்பிப்போம். தெரிந்ததை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் மழையாய் போய் 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றையும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி
நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். மனுஷருள்ள ஆவியின்றி மனுஷரில் எவன் மனுஷனுடைய அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை ஒருவனும் தேவனுடைய அறிய மாட்டான். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி தேவனுடைய ஆவியை அன்றி. இந்த பத்திமை இந்த குருடனுக்கான என்ன ஆவிக்குரியவன்? அவன் ஒரு ஆவிக்குரியவன் அல்ல, அபிஷேகத்தை பெற்றவன் அல்ல, ஒரு ரட்சிப்பை சோதரித்து கொண்டவன் அல்ல. அந்த தேசத்துல குடியிருக்கிற ஒரு பிச்சைக்காரன். அவன் என்ன செய்வான்? தேவனை போய் முறைய ஆராதித்தானா என்பது தெரியாது. ஏன்னா ஆராதனைக்கு தேவாலயத்துக்கு செல்லும் இடத்திலாம் பிச்சை கேட்கிறான். அப்ப ஆலயத்துக்கு போறவர்கள் இவனை கடந்து போவார். போகிறவர் வருவதற்கெல்லாம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இவன் எந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதித்தான் என்று தெரியாது. இவனை குறித்து முன்பு வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. இவன் எப்படிப்பட்டவன் தெரியாது. இவனுடைய ஜெபம் கேட்கப்படுவார். அவன் ஆவிக்குள்ளாகிய ஜெபம் பண்ணான். ஆவிக்குள்ளாகிய ஜெபம் பண்ணான். இயேசுவே நசரேயனே இயேசுவே என்று கூப்பிட்டான். அவனுக்கு எப்படி ஜெபம் பண்றது தெரியாது. ஆனா தனக்கு தெரிந்தபடி கூப்பிட்டான். கூப்பிடும் பொழுது முழுவதுமாய் நம்பி உண்மையான விசுவாசத்தோடு முழுவதுமாய் நம்பி அவன் கூப்பிட்டான். எத்தனையோ இறைச்சல் இருந்தும் உன்னுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் காதிலே போய் சேர்ந்தது. ஆர்வம் அங்க எத்தனையோ பேர் பின்னால வந்துட்டு இருக்காங்க. மரத்து மேல உட்கார்ந்து இருக்கணும் பார்க்கிறார். சகே பின்னால வரணும்னா ஒரு பார்க்கலையே. பின்னால யார் வர்றா, சைடு யார் வர்றா அப்படின்னா பார்த்தான்னு சொல்லப்படும். பின்னால யாருன்னா வர்றான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் முற்றிலும் ஆவியானவர், தேவனானவர், பிதாவானவர், குமாரனானவர். அவருக்கு பின்னால வர்றது யாருன்னு அவர் கவனிச்சிருந்தாரா தெரிஞ்சிருக்கும். ஆனா யாரையும் கவனிச்சு பார்க்கலையே. அத்தனை பேர் பின்னால வர்றாங்க. ஆர்வமா பின்னால வர்றீங்க. வீட்டையெல்லாம் போய் தங்கலாம், வீட்டையெல்லாம் சாப்பிடலாம், வீட்டுக்கு போகலாம். ஓகே சொல்றேன். மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கான். அவன் அண்ணாந்து பார்க்கறான். இறங்கி வா, வீட்டு நான் தங்க போறேன். சீக்கிரமா இறங்கி வந்தான். அந்த வீட்டுக்கு தான் போனாரு. பின்னால் வந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு அன்றைக்கு இல்லை. இவன் ஒருவனுக்கு தான் ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்னு சொல்றான். அவன் ஒருத்தனுக்கு தான் ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வந்திருக்காங்க? எத்தனை பேருக்கு ரட்சிப்பு, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு பிரயோஜனம், எத்தனை பேரால ஜீரணமாக முடிகிறது, ஜீரணிக்க முடிகிறது, எத்தனை பேருக்கு செரிமானமாகிறது, எத்தனை பேருக்கு எதிர்ப்பு. வார்த்தை ஜீரணித்து கொள்ளுவதற்கு தான் வார்த்தைக்குரிய ஆவின் வல்லமை, வார்த்தையுடைய வல்லமை பலன் கிடைக்கும். வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீரணிப்பது என்று சொன்னால் முற்றிலுமாய் கை கொண்டு இந்த பலத்தை நம்முடைய சரீரத்துக்குள் சேர்த்து கொள்ளும். இதுதான் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. பிரசங்கத்தினால ஒண்ணுங்கள், அது தேவனுடைய வார்த்தையா இருக்கு, தேவனுடைய வல்லமையா இருக்கு. தேவனுடைய வல்லமை இருந்தாலும் தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை பொறுத்துத்தான். வல்லமையால் பிரசங்கித்தான் நோவா. தீர்க்க தரிசனங்களை சொன்னான், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ளுவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதிகாலையிலே தேடுவதற்கு பிரயாசப்படுவோம். ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கும். ஜெபம்.
சோதர ராஜா துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நல்ல நாளுக்காகவும் நன்றி செலுத்தும். மன மகிழ்ச்சி நாள் இந்த சபையுடைய நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் உங்களுடைய ஜீவனோடு வல்லமையோடு வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆண்டவரை கிரியை பதிவிட்டவா ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா ஜீரணிக்கத்தக்கதா பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வர சரீரத்திலே காணப்படுகிற தலைவேனங்கள் சுகவேனங்கள் போராட்டங்கள் குழப்பங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமம் எரிக்கப்பட்டு போகும். சமாதானம் தேவனே ஒவ்வொரு இதயத்திலே குடும்பங்களிலே புரிவுண்டு ஆளுகை ஜபத்தை கேட்ட வழியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகலமாக பரவாயில்லை. ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.